ஹாய் ஃபாக்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரிங்ஸ் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து ஒரு ஆங்கர் ரிங், அப்புறம் ஒரு கோல்டன் ஈகிள் ரிங், அண்ட் இயேசுநாதர் பார்த்தோம், அண்ட் விநாயகர் பார்த்தோம், அண்ட் ஒரு டிராகன் கிளா பார்த்தோம். இந்த 5 ரிங்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வேறு ஒரு 5 ரிங்கு பார்க்க போகிறோம். அந்த 5 ரிங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் இல்லை, இது வந்து ஒரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 டிஃப்ரெண்ட் ரிங்ஸ். அண்ட் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ்னால் நானே அள்ளி போடுறதில்ல, நான் எங்கேயா கேள்விப்பட்டது, படித்தது, கேள்விப்பட்டது, அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்காக ஃபுல்லாக அதே தகவலை சொல்லுவேன்னு நினைக்காதீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரிங் ஸ்டார் வார்ஸ் படத்தில் வரும் இல்லையா, ஒரு ஸ்பேஸ் ஷிப். அதான் இப்போ சொன்னா. ஓகே, அந்த ஸ்பேஸ் ஷிப் தான் இந்த மாடல் ரிங். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் நடுவில் வந்து அந்த சேம்பர், ஒரு ரவுண்டு சேம்பர் இருக்கும். அதோடைய சைடில் வந்து அதோடைய ரெக்கைன்னா அதுக்கு பவர் கொடுக்குற அந்த இன்ஜினுடைய ரெக்கை. அதில் என்ன இருக்குன்னா சோலார் சிஸ்டம் இருக்கும், சோலார் பேனல்ஸ் இருக்கும், இல்லை பேட்டரி பவர் பேக்கப் இருக்கும் அந்த இதில். ஸோ இதுதான் இந்த சென்டர் சேம்பரு, இது வந்து இந்த விங்ஸ் அந்த மாடல். ஸோ இந்த ஸ்பேஸ் ஷிப் விண்கலன் வந்து பல வருடங்களில் வானத்துக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க, பூமிக்கு மேலே. இப்போது ராக்கெட் அனுப்பிச்சிருக்காங்க. யார்? நம்ம எலான் மஸ்க் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எக்ஸ் டிராகன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட் அனுப்பிச்சிருக்காரு. அதில் ஒரு 7 பேர் அனுப்பிச்சுட்ருக்காரு. எவ்வளோ தூரத்துக்குன்னா, அந்த ராக்கெட் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் 1400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுமா. போயிட்டு அங்கே 1400 கிலோமீட்டருக்கு மேலே அவங்க வந்து இந்த ஸ்பேஸில், அதாவது அண்டம் ஆகாயத்தில் அவங்க வந்து வாக் பண்ணுவாங்க. அதாவது ஸ்பேஸ் வாக்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1400 அப்படிங்கிறது 1400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மனிதன் போகாத தூரம். மனிதர்கள் யாரும் அந்த தூரத்துக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது அப்படிங்கிறாங்க. பூமிக்கு மேலே 1400 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி அப்போலோ போயிருக்கு. அப்போலோன்னு ஒரு விண்கலம், அவங்க வந்து நாசா அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 17 பேரை வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு காணாமல் போயிருக்கிறாங்க பல நாடுகளில் இருந்து. ஆனால் இவங்க வந்து எலான் மஸ்க் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து 1400 கிலோமீட்டருக்கு அவருடைய ஸ்பேஸ் ஷிப் அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். எனக்கு இப்போ ஒரு டவுட்டு என்ன வருதுன்னா, பூமியிலேருந்து 1400 கிலோமீட்டரே பெரிய தூரம், இது வரைக்கும் யாரும் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நிலாவுக்கு எப்படி போனாங்க? ஏன்னா நிலாவுடைய தூரம் பூமியிலேருந்து 3 லட்சம் கிலோமீட்டர். எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து இது புரிய மாட்டேங்குது. பூமியிலேருந்து 1400 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படின்னா, அப்போ நிலாவுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆச்சு, எப்படி போயிருப்பாங்க? இது எனக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க, என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து ஸ்பேஸ் ஷிப் மாடல் ரிங். இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக நடுவில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி, இந்த சேம்பர் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு சிந்தட்டிக் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக டைமண்டுன்னு சொல்லும் போது உங்களுக்கு டைமண்ட் பற்றியும் சொல்லிடுறேன். டைமண்டுங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, பல வருஷங்கள், பல 1000 வருஷங்கள், 100 வருஷங்கள் பொருட்கள்லாம் வந்து இந்த மரங்கள் மற்ற சில பொருட்கள்லாம் பூமிக்குள்ளே போயிட்டு மக்கி, அந்த மக்கினது வந்து கார்பனாக மாறி, அந்த கார்பன் இறுகி கல்லாக மாறி அது கிறிஸ்டலாக மாறுது. அதுதான் டைமண்டு. இப்போ டைமண்டோடைய மாலிகுல்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன். அது வந்து 99% வந்து கார்பன். அதோடைய மாலிகுல்ஸ் வந்து கார்பன் தான், பியூர் கார்பன் தான் டைமண்டு. ஆனால் அது கிறிஸ்டலாக மாறி அதோடைய மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து அது கிறிஸ்டலாக மாறி உங்களுக்கு டைமண்டாக மாறிடுது. ஸோ சில பேருக்கு தான் டைமண்ட் வந்து அக்செப்ட் ஆகும். சில ராசிகளுக்கு வந்து டைமண்ட் போடலாம்னு சொல்லுவாங்க. மகர ராசி, கும்பம், அப்புறம் அந்த இன்னும் 2-3 ராசி இருக்காங்க, இவங்கெல்லாம் டைமண்ட் போட்டுக்கலாம். பட் டைமண்ட் போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா டைமண்டில் தோஷம் இருக்கிற டைமண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோஷம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஃபால்ட், டிஃபெக்ட்டுக்கு தான் தோஷம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜெம்ஸ்டோன்
ஒரு ஸ்டோன் போடுறாங்க, ஒரு ஜெம் ஸ்டோன் போடுறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக நம்ம உடம்புக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதை சன் ரேஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து ஜெம் ஸ்டோனுடைய வேலை. இப்போ டைமண்டுன்னு வச்சுக்கோங்க, டைமண்ட் வந்து என்ன பண்ணும், அது ரேஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அதாவது இப்போ அது தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமண்ட் வந்து ஏதோ டிஃபெக்ட்னு அர்த்தம், உள்ளே வந்து ஃபால்ட் இருக்கலாம். மேபினா அதான் ஃபால்ட் இருக்கிறது தான் தோஷம். சரி, தோஷம் இருக்கிற டைமண்ட் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒளி சிதறல், ஒளி உள்வாங்கல், இந்த மெத்தடில் தான் ஜெம் ஸ்டோன்ஸ் ஒர்க் ஆகுது. அதுதான் அதோடைய ஒர்க் ஃபார்மெட். என்னென்னா ஒரு கல் வந்து ஒளியை உள்வாங்கி நம்ம உடம்புக்கு கொடுக்கும். அப்போது அதுதான் அந்த எனர்ஜி நமக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறது. இது வந்து மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒளி சூரிய ஒளியிலேருந்து அது எனர்ஜி எடுத்து வளர்கிற மாதிரி நமக்கும் சூரிய ஒளி தான். எல்லா உயிரினங்களுக்கும் சூரிய ஒளி ஒரு முக்கியமான ஒன்று. அது மாதிரி இப்போ இந்த கல் என்ன பண்ணுன்னா, இப்போ உள்ளே வந்து ஒரு கிராக்கோ இல்லை ஏதோ ஒரு கண்டாமினேஷனோ அந்த கல்லுக்குள்ளே கல் ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த கல்லுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கண்டாமினேஷன் இல்லை கிராக்கு, ஒரு விரிசல், சின்ன ஓட்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து தோஷம்னு சொல்லுவாங்க அந்த கல். அதாவது அது வந்து டிஃபெக்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒளி பட்டு ஒளி வந்து சிதறும் போது சிதறன்னு ப்ராப்பராக வராது. அந்த ஒளி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு என்ன தெரிகிறது, ஒரு இர்ரெகுலாரிட்டி, ஒரு ரெகுலர் ரேஸ் தான் நமக்கு தேவை. ஆனால் அது வந்து ஒரு இர்ரெகுலராக இருக்கிறதுனால அது என்ன ஆகுனா நமக்கு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டைமண்ட், சில பேர்லாம் டைமண்ட் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க. டைமண்ட் போட்டதுக்கப்புறம் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும், வீட்டில் அசம்பாவிதம் நடக்கும், இல்லை தொழில் பாதிக்கும், அந்த மாதிரி ஏதாவது பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் உங்களுக்கு சப்போஸ் டைமண்ட் போடணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா முதல்ல சென்ட் கணக்கில் ஒரு 10 சென்ட் 20 சென்ட் 100 சென்ட் ஒரு கேரட்டு, அந்த ஒரு கேரட் போடாதீங்க, ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் டைமண்ட் வாங்கி போட்டு பாருங்கள். ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் தெரியும். அந்த எஃபெக்ட் ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கேரட்டில் அப்புறமா வாங்கி போட்டுக்கலாம். இது வந்து டைமண்டோடைய மெத்தடாலஜி, எப்படி போடணும் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிங்கில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒரு கல் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கல். இந்த ரிங்கை வந்து நம்ம வேறு ஏதாவது ஜெம் ஸ்டோன் வச்சு கூட செஞ்சு போட்டுக்கலாம் இந்த மாடலில். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் மாடல், வெள்ளி ஆர் கோல்டு ரெண்டுத்துலேயுமே செஞ்சு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் செய்யணும்னு சொன்னீங்கன்னா அது மாதிரி ஒரு 2-3 மந்த்ஸில் இதை செஞ்சு கொடுத்துடலாம், கோல்டு ஆர் சில்வரில். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் போகலாம். நெக்ஸ்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரின் ஸ்கல் ரிங். இந்த ட்ரின் ஸ்கல் ரிங் என்னென்னு பாருங்கன்னா, 3 ஸ்கல் இருக்கும், ஒரு போன் ஷேப், ஒரு போன் வந்து அப்படியே அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி ஒரு மாடல் இது. ஆக்சுவலாக இந்த ஸ்கல்ல இது உங்களுக்கு சொல்லும் போது இப்படி வச்சுக்கலாமா, காத்தவராயன், தனுஷ் படத்தில் இப்போ வருமே என்ன பேர், அது முத்துவேல் ராயன், இன்னொரு ஏதோ ஒரு ராயன், இந்த 3 ஆனந்தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி, அதை விட்டுருவோம். இந்த ட்ரின் ஸ்கல். அடுத்தது மினி ஸ்கல். இதில் வந்து ஒரு 12 ஸ்கல் இருக்கும், 12 குட்டி குட்டி ஸ்கல் இருக்கும் இந்த ரிங்கில். வந்து 12 குட்டி குட்டி ஸ்கல் இருக்கும். ஸோ ஸ்கல் மாடல், இது ஸ்கல் மாடல். இந்த ஸ்கல்ஸ் பார்க்கும்போது ஸ்பெயின் நினைக்கிறேன், ஸ்பெயினில் ஒரு என்ன ஊருன்னு எக்ஸாக்டாக தெரியல, ஒருத்தவங்க வந்து வீடு வாங்கியிருக்காங்க, மரியா கோம்ஸ்னு அந்த லேடி பேர். வீடு வாங்கிட்டு அவங்க கிச்சனில் வந்து திடீர்னு தரையில் பார்த்தா முகம் மாதிரி தரையில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் 2 நாள் அவங்க என்ன பண்ணுவாங்களா, அந்த நல்லா தொடச்சி விடுவாங்களாம். ஆனால் மறுபடியும் ஏதோ கரை, கிச்சனில் பொதுவாக கரை ஆகும் இல்லையா, அது மாதிரி கரை தான் ஆகுது அப்படின்ட்டு அவங்க வந்து தொடச்சி விடுவாங்களா. மறுபடியும் அந்த முகம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த தரையில். நாளாக நிறைய முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சான் தரையில். என்னடா இது பிரச்சனை அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துலலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு கேட்டால், இது வந்து எல்லாமே கரை தாங்க, அது ஒரு முகம் வடிவில் தெரியுது, நீங்கள் நல்லா தரையை தொடங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு அந்த தரையை எடுத்துகிட்டு வேறு தரை மாற்றிருக்காங்க. வேறு தரை மாற்றினாலும் அந்த முகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, சின்னதாக அப்படியே நிறைய முகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க போயிட்டு லைப்ரரியில் சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சுடுகாடு ஏற்கனவே இருந்ததாகவும் அந்த இடத்துல வீடெல்லாம் கட்டி இவங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்கள தான் கேட்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை காலி பண்ண மாதிரி தெரியல. யாருக்கு தெரியும், அனந்தபுரத்து வீடில் வர மாதிரி
அங்கே இருக்கிற அந்த ஆத்மாக்கள் அவங்க வீட்டில் சட்னி கிட்னி அரைச்சி கொடுத்துருக்கலாம், மாவு அரைச்சி கொடுத்துருக்கலாம். அதனால் அந்த அந்த அம்மா அங்கேயே குடியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நல்லா இருக்கட்டும். இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேறு எங்கேயோ ஒரு ஸ்கல் சாப்பல் அப்படின்னு ஒரு இடம், போலாண்டுன்னு நினைக்கிறேன். போலாண்டில் ஸ்கல் சாப்பல் அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எலும்புக்கூடு, மண்டை ஓடு, கை கால் எலும்பு இதுலேயே கட்டியிருப்பாங்க அந்த பில்டிங்கை. ஒரு செவுரு மேலே கூரை கீரை எல்லாமே மண்டை ஓடு எலும்பு இதிலே வச்சு கட்டியிருக்கிறானுங்க அந்த இடத்த. ஸ்கல் சாப்பல்னு பேர் அந்த இடத்துக்கு பேர். ஸ்கல்ஸை பார்க்கும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. என்னென்னா, நம்ம கடவுள்களில் நிறைய பேர் இந்த ஸ்கல்ஸை விரும்பி வச்சுருக்காங்க. ஸ்கல் கலெக்ஷன்ஸ். அவங்க கலெக்ஷன்ஸ்னால் கடவுள்களை ஃபஸ்ட்டு கடவுள்களை சொல்லிடுறேன். கடவுள்கள் என்ன பண்ணுவாங்க, அரக்கன் இந்த மாதிரி அரக்கர்கள் அவங்களெலாம் அடித்து மர்டர் பண்ணிட்டு போட்டு தாக்கிட்டு தள்ளிட்டு அவங்களுடைய ஸ்கல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி மாலையாக போட்டுக்குவாங்க. அதே ஃபார்முலாவை தான் பின்னாடி வந்த மன்னர்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எதிரி நாட்டு மன்னனை போட்டு தள்ளிட்டு அவனுடைய மண்டை ஓடு எடுத்துகிட்டு வந்து ஃபுட்பால் விளையாடுறதும், அப்புறம் தூக்கி போட்டு பந்து பிடிச்சி விளையாடுறதும் அவங்களுடைய அரண்மனையில் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் துபாயில் இருக்காங்க இல்லையா, துபாய்ங்கிறனே இந்த ஆப்கானில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த தீவிரவாதிகள் இருப்பாங்க ஆப்கான்லாம். அவங்க வந்து இந்த மாதிரி தான் யாரையாவது ஹோஸ்ட் அவங்க தலையை வெட்டி காலில் போட்டு தட்டிட்டு விளையாண்டுட்டுலாம் இருப்பாங்க. அது நிறைய வீடியோஸ் கூட இருக்குது, யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அண்டு இந்த பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்களும் அப்படி தான். அவங்க இனத்துக்கு துரோகம் செய்கிறதோ இல்லை யாராவது ஒருத்தவங்க அவங்கள பைரேட்ஸை பிடிச்சிட்டு வரவங்க, அவங்கள பிடிக்க வரவங்க, இவங்கெல்லாம் வெட்டி தலையை மட்டும் தனியாக ஒரு கட்டையில் சொருவி அந்த எல்லையில் ஊர் எல்லையில் சொருகி வச்சுருப்பாங்க. ஆதிவாசிகள்னால் காட்டு மிராண்டிகள், பைரேட்ஸ் இவங்க எல்லாமே அப்படி தான். அப்புறம் அந்த மன்னர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, ஃபுட்பால் விளையாண்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த சில மன்னர்கள்லாம் இருந்தாங்க முன்னாடி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மண்டை ஓட்டை நல்லா பாலிஷ் பண்ணி அந்த மண்டை ஓட்டில் வைனு சரக்கு ஊற்றி அதில் குடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அருவருப்பே இல்லாமல் இருந்திருக்கானுங்கல்ல, நாஸ்டி ஃபெலோஸ். ஓகே, மண்டை ஓடை பற்றி இவ்வளோ சொன்னதும், அந்த மண்டை ஓடு வந்து கிரானியம், ஆமாம் ஏதோ ஒன்று மெடிக்கல் டேர்மில் சொல்கிறாங்க, கிரானேரிய சம்திங். மண்டை ஓடு வந்து மொத்தம் 22 எலும்புகளால் ஆனதான். மூளையை வந்து ஒரு 8 எலும்பு வந்து மூளையை கவர் பண்ணிகிட்டு இருக்கு. 2 செக்ஷனாக இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் செக்ஷன். அது வந்து நியூரோக்ரானியம், வெர்சிகோக்ரானியம்னு 2 பார்ட்டாக சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 8 எலும்பு ஜாயிண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த முகம் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த மூளையை பார்த்துக்கிற அந்த காக்கிற மூளையை சுற்றி இருக்கிற அந்த 8 எலும்புக்கு பேர் நியூரோக்ரானியம்னு சொல்கிறாங்க. இந்த முக வடிவம் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெர்சோக்ரானியம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த பேர்லாம் எனக்கு என்னென்னு தெரியல, டிஸ்பிளேயில் போடுறேன் பாருங்கள். இதில் என்னென்னா, சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயும் பார்த்துருப்பீங்க, சில டிவியில் பார்த்துருப்பீங்க, சில பேர் நேரில் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீடு பக்கத்தில் கூட இருப்பாங்க சில பேர்லாம். அவங்களுடைய முக அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே டீஃபார்மாக இருக்கும், சுருங்கி இருக்கும், வாய் ஒரு மாதிரி இருக்கும். இந்த எப்படி பாப்பாய் உருவம் பார்த்துருக்கீங்களா, அந்த உருவத்தை அப்படியே சுருக்குனா அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் மனநல பாதிப்பட்ட மாதிரி இருப்பாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அவங்கள, ஒரே மாதிரி இருப்பாங்க. இதே மாதிரி பையன் அங்கே இருக்கிறான் ஒருத்தன் அப்படின்ட்டு இருக்கும். அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய அந்த ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஸ்கல் ஃபார்மேஷன், அந்த ஸ்கல் ஃபார்மேஷன் வந்து டிஃபார்ம் ஆகுதுன்னா அது சரியான வளர்ச்சி இருக்காது. அதனால் அந்த முகம் வந்து அப்படியே சுருங்கி இருக்கும். அதனால் அவங்க எல்லாருமே அவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. வேறு ஊரில் இருப்பாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் லுக் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. அது வந்து என்னென்னா, அந்த அவங்களுக்கு அந்த நோய் இருக்கு இல்லையா, டிஃபார்மிங். அது இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஆள் இருந்தார். அவர் பேரை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அவர் வந்து எலிஃபண்ட் மேனுன்னு கூப்பிடுவாங்க, யானை மனிதன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய மண்டை ஓட்டில் என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக அப்படிலாம் நிறைய நம்ம வளர்ந்துருக்கும். புட்டு இருக்கு இல்லையா, ஈசல் புட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவருடைய மண்டை ஓட்டிலேருந்து எலும்புகள் வந்து அப்படியே மேலே வளரும். இது போடுறேன் பாருங்கள், இமேஜ் போடுறேன் பாருங்கள். அது ஒரு கான்ட்ரவர்சி கூட இருக்குது. என்னென்னா, மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த மனுஷனுடைய எலும்பு கூட பல மில்லியன்களுக்கு ஏலம் எடுத்து வாங்கி வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு என்னமோ அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அந்த காலத்தில், அப்போது 90s. ஸோ யானை மனிதன்னு பேர் அவருக்கு. சரி, ஸ்கல்லை பற்றி இவ்வளோ பேசியாச்சு. சரி, அடுத்த ரிங் பார்க்கலாம். அடுத்த ரிங் பார்த்திங்கன்னா 2 ரிங் காட்டுறேன், மொத்தம் 5 ரிங்.
இன்றைக்கி. அதில் 2 ரிங் என்னென்னா மான்ஸ்டர் ரிங். இது என்னென்னா இந்த ரிங் வந்து நீங்கள் ஹாரி பாட்டர், இந்த ரிங் இல்லை, இந்த மான்ஸ்டர் ஹாரி பாட்டரில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த மாடல் இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். வீட்டுக்கு வீடு வாசலில் கட்டி போட்டிருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. ஓனிடா தலை மாதிரி 2 கொம்பு, முகம் வந்து இந்த எப்படி சொல்கிறது, கந்தர்ஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும். ஸோ அந்த கந்தர்ஷ்டி பொம்மை சொல்லும் போது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு டைம் நாங்கள் வந்து நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு பொம்மை, இந்த கந்தர்ஷ்டி பொம்மையாக வைப்பாங்கல்ல, மண் பொம்மையாக, அந்த மண் பொம்மை இருக்குது. அதுக்கு அப்படியே பேரலில் மேலே பார்த்தா மேகம், ஈவினிங் டைமு மேகம், கருமேகம், அதுவும் அப்படியே இருக்குது. முடிஞ்சு அந்த வீடியோ எடுத்து இதில் சைடில் போடுறேன். பார்க்குறது 2 அப்படியே ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. அப்படி பார்க்குறது இது வந்து இந்த முக அமைப்பு. உலகத்தில் ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். 7 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் கூட இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. நான் வந்து ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு 3 பேர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக அவங்களெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஒரு கலெக்ஷனாக வைக்கணும், ஐடென்டிக்கலாக இருக்கிறவங்கள அப்படின்னு ஒரு ஆசையும் இருக்குது. பட் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா திடீர்னு தெரியாதவங்க அவங்க கிட்ட போய்ட்டு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டோம்னா அது சட்டப்படி குற்றமாக வேறு ஆகிப்போச்சு இப்போ. அதனால் எதுவும் இப்போ பண்ண முடியாது. ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் வீடியோ முடிச்சிடலாம். இது என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்த்த ரிங்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் ஷிப் ரிங். இது ஸ்பேஸ் ஷிப் ரிங்கு. ஓகே, அடுத்தது ட்ரின் ஸ்கல் ரிங். இது இந்த ட்ரின் ஸ்கல் ரிங் இதுவும் பார்த்தாச்சு. அடுத்தது மல்டி மினி ஸ்கல் ரிங். இந்த மல்டி மினி ஸ்கல் ரிங் இது, இந்த ஸ்கல்லும் பார்த்தாச்சு, இந்த ரிங்கும் பார்த்தாச்சு. அடுத்தது ஓனிடா கந்தர்ஷ்டி பொம்மை ரிங். இந்த ரிங்கும் பார்த்தாச்சு. அடுத்தது மான்ஸ்டர் ரிங், இதுவும் பார்த்தாச்சு. ஓகே, மான்ஸ்டர்ஸ் நிறையா இருக்குது. அர்பன் லெஜெண்ட் ரிங் சொல்லுவாங்க. மான்ஸ்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா பிக் ஃபுட்டு, அப்புறம் வந்து ட்ராகன்ஸ், யாழி, 5 தலை பாம்பு, அப்புறம் ஒல்லியாக ஒருத்தன் குழந்தைங்களை பிடிச்சி போவான் அப்படின்னு, அது ஒரு அர்பன் லெஜெண்டரி. இந்த மாதிரி அந்த அர்பன் லெஜெண்டரி ஸ்டோரிஸ், அதாவது கட்டுக்கதைகள்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுக்கதைகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறது, சுவாரஸ்யங்களான கதை அதெல்லாம். ஆனால் ஒன்று, பேய், ஆத்மா, கடவுள் இவங்க இருக்காங்க. இவங்கள நான் உணர்ந்திருக்கிறேன், அனுபவப்பட்டிருக்கேன். அதாவது அந்த அனுபவம் எனக்கு இன்னும் இந்த மான்ஸ்டர்ஸ், 5 தலை நாகம், ட்ராகன் இதையெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சப்போஸ் அதை பார்க்குறதுக்கான மெர்மைடு அதெல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா நான் நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃபோக்ஸ், பாய்.